ஓம் சாந்தி 24/4/2025 முரளியின் அவ்யக்த இசாரா. கம்பைன்டு ரூபத்தின் மூலம் சதா வெற்றியாளர் ஆகுங்கள். கம்பைன்டு ரூபத்தின் நினைவின் மூலம் சதா வெற்றியாளர் ஆகுங்கள். இதனுடைய விளக்கம், போக போக எப்பொழுதாவது தோல்வி அல்லது கஷ்டமான அனுபவம் ஏற்பட்டால் அதற்கான காரணம் வெறும் உதவியாளராக ஆகிவிடுகின்றீர்கள். கஷ்டம் வரும்போது நீங்கள் வெறும் உதவியாளர் ஆகிவிடுகின்றீர்கள். இறை உதவியாளர் ஆவதில்லை என்பதாகும். அதாவது நீங்கள் உதவியாளர் என்றால் இறைவனுக்கு உதவியாளர் ஆக வேண்டும். இறைவனை அந்த உதவியில் இருந்து பிரிக்க வேண்டாம். எனவே இணைந்த நிலையிலிருந்து கம்பைன்டு தனியாக ஏன் ஆக்குகிறீர்கள்? சதா தன்னுடைய பெயரை குதாயி கித்மாக்கார், அதாவது நினைவில் வையுங்கள். தன்னுடைய பெயரை நினைவில் வையுங்கள். சேவையில் தானாக இறைவனுடைய மந்திர தந்திரம் நிறைந்துவிடும் என்று அருமையாக அவ்யக்த இசாராவில் சொல்கின்றார். இந்த வாணியை பொறுத்தவரையில் முழுமையாக படிங்கள். வாழ்க்கை முறை என்ன என்று இறைவன் சொல்லித் தருகின்றார். அதை கேட்டு வழிமுறையை பின்பற்றுங்கள். எவ்வளவோ வழிகள், எத்தனையோ மகான்கள் சொல்லியிருக்கின்றார். ஆனால் இறைவன் நேரடியாக வந்து சொல்லுகின்ற மகா வாக்கியங்கள் இது அத்தனையும் படித்து பயன்பெறுங்கள். நன்றி. ஓம் சாந்தி. உங்களுக்கு பிராப்தி இருந்தால் நீங்கள் அந்த 7 நாள் வகுப்பை பிரம்மகுமாரிகள் சென்றிற்கு சென்று 7 நாள் வகுப்பை என்னவென்று, இறைவன் என்றால் யார், நாம் என்றால் யார், நீங்கள் யார், நான் யார், இறைவன் யார் என்பதை தெரிந்து கொண்டு முறையான கல்வி ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு முறையான வாழ்க்கை வாழ்ந்து சிறப்பான நல்ல நிம்மதியான வாழ்க்கையை தேடிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் இந்த ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள். நன்றி. ஓம் சாந்தி.